கல்யாணத்திற்கு அழகழகாய் எத்தனை பெண்கள் வந்திருந்தார்கள். அவர்களில் யாரையாவது உனக்கு பிடித்திருந்தால் அவர்களிடம் சம்பந்தம் பேசலாம் இல்லையா? அதற்காகத்தான் கேட்டேன். அம்மா, நான் ராமானுஜர் அண்ணாவை முழுக்க முழுக்க பின்பற்றுகிறேன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக கல்யாண விஷயத்திலும் நான் அண்ணாவைத்தான் பின்பற்றுவேன் என்று நீ நினைத்தால் அது தவறு. ஏன்? இதிலும் ராமானுஜனை பின்பற்றினால் என்ன தவறு? தவறில்லை. ஆனால் எனக்கென்று சொந்தமாக எண்ணங்களே கிடையாதா? என்னை விட்டுவிடுங்கள். எனக்கு திருமணத்தில் நாட்டமில்லை. அடியனுக்கு புரியவில்லை. மாதாந்திர வருமானத்திற்கு ஏதேனும் வழி செய்து கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறேன். திருமலையில் நான் முன்பு சொன்ன பாடசாலை இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. அதை எடுத்து நடத்த சரியான ஆள் இல்லை. பாவம், மாணாக்கர்கள் ரொம்பவும் தவிக்கிறார்கள். பேசாமல் நீங்கள் எல்லோரும் திருமலைக்கு வந்துவிடுங்கள். ராமானுஜன் அந்த பாடசாலையை எடுத்து நடத்தட்டும். நிரந்தரமாக ஒரு வருமானமும் கிடைக்குமே. பிற்காலத்தில் அந்த பாடசாலை பெரிதாக வளர்வதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. கோபித்துக் கொள்ளாதீர்கள் மாமா. அப்போதே அது சாத்தியமில்லை என்று சொன்னேனே. என்ன மாரநேர் நம்பியை புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிறீர்கள்? அது சுவாமி, மாரநேர் நம்பி இன்று கோயிலிலிருந்து கொண்டு வந்த பிரசாதம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். சுவை இனிப்பின் உச்சம். மிச்சம் வைத்தாயோ? மடத்தில் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். ஆமாம், அடியேன் அப்போதே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏன் அதிக அளவில் பிரசாதம் நம் மடத்திற்கு வந்துள்ளது மாரநேர் நம்பி? சுவாமி, அது இதுதான் சரியான கால நேரமும் கூட. தாமதிக்க வேண்டாம். ராமானுஜனுக்கு அடுத்த நிலையை துவக்கி விடுங்கள். அதில்தான் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னவென்றால், வேதாந்த விஷயங்களை தன்னால் போதிக்க முடியாது என்று மயூரவண்ணன் கூறிவிட்டார். ஏன்? என்ன காரணமாம்? வேதாந்த பாடத்தில் பல சூத்திரங்களுக்கு ஆழமான விளக்கங்களை அளிக்க வேண்டியுள்ளது. அதற்கு அதீதமான வித்வத் அவசியம். அது தன்னிடம் இல்லை என்றும், ராமானுஜன் போன்ற ஞான தாகம் உள்ளவர்களுக்கு தன்னால் பாடம் எடுப்பது கடினம் என்றும் கூறிவிட்டார். ஒரு வகையில் அவர் கூறியதில் தவறேதும் இல்லை. ஒரு மிகச்சிறந்த ஆசான் ராமானுஜனுக்கு அவசியம் என்பதில் சந்தேகமும் இல்லை. அதுதான். தாங்கள் இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். திருமலை அண்ணா ஏதோ மடத்து காரியமாக ஸ்ரீரங்கம் வரப்போவதாக இருக்கிறார். அப்போது இங்கேயும் வந்துவிட்டு போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரிடமும் இது பற்றி ஒரு வார்த்தை பேசிவிட்டு அவரின் அபிப்பிராயத்தையும் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இவ்வளவுதானே? இதை சொல்வதற்கு உனக்கு என்ன தயக்கம்? நம் குடும்பத்தில் மூத்தவர் பெரிய திருமலை நம்பி சுவாமிகள். அவருக்கு நம் ராமானுஜன் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் இருக்கும் அக்கறை வேறு யாருக்கும் இருக்கப் போவதில்லை. நிச்சயம் அவரிடம் இதை பற்றி கேட்போம். அவருடைய ஆலோசனைப்படியே நடப்போம். என்ன, சரிதானே? சரி.